வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். சாம்சங் Galaxy A52s 5G. இவ்வளோ பெரிய நேம், ஆனால் A52 அவ்வளோ பெரிய அப்கிரேட் இருக்கா? ஆமாம், அவ்வளோ பெரிய அப்கிரேட் வந்து மற்ற இதில் இல்லை, ப்ராசரில் மட்டும் பயங்கரமான அப்கிரேடு. 720Gல டேரெக்டாக 778Gக்கு போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஜம்ப் பண்ணியிருக்காங்களா 730G? ஏன்னா 5G வெர்ஷன் லான்ச் ஆகலை இந்தியாவில். 750G இருந்துச்சு அதர் கண்ட்ரீஸில் 5G வெர்ஷனு. அப்போ அது வந்து A52sல வந்து 778 அப்படியே 778 போயிருக்காங்க. மற்றபடி எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்குது. எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த இதில் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகே, நம்மகிட்ட இருக்கிறது வந்து 8GB RAM வெர்ஷனு, 6GB RAM வெர்ஷனும் இருக்குது. ஓ, சீப்பர் வேரியன்ட் கூட இருக்கா? ஓகே, சீப்பர் வேரியன்ட்னா என்ன, கொஞ்சம் சீப்பர் தான். 36,000 37,500 இது. 36,000 இதான் பெட்டராக இருக்கும். ஓகே, ஆப்வியஸ்லி 778G 6nm ப்ராசரு, 1.8 வந்து A55 இருக்குது, A78 வந்து 2.4 GHz குவாட் கோர் 6nm. ஸோ பவர் எஃபிஷியன்சி வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி இதோட சீப்பர் வந்து இது இருக்குது, மோட்டோ எட்ஜ் இருக்குது, இதே ஸ்பெக்ஸ் H20 இருக்குது. ஆமாம், இதே இதுதான். அதில் டெலிஃபோட்டோலாம் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, அதில் வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். ஆமாம். அதுக்கப்புறம் இன்னும் சீப்பராக வந்து இதுவும் இருக்குது, ரியல்மி GT மாஸ்டர் எடிஷனும் இருக்குது. ரைட் ஓகே. ஆனால் இந்த சாம்சங் மாதிரி வராது. ஃபுல் HD ப்ளஸ் இருக்குது, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் 120Hz கேமிங்கில் வருதா அப்படின்ட்டு. நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் அந்த அளவுக்கு பரவாயில்ல. 120Hzலாம் ஆப்டிமைஸாக இருக்கணும், கேம் ஆப்டிமைஸாக இருக்கும். ஆமாம். ஓகே, இது பார்த்தாச்சு. அடுத்தது பெஞ்ச் மார்க்ஸ் எப்படி இருக்கும்? எங்கே இருக்கும்? ஏன்னா கீழே இருக்கு. GT மாஸ்டர் எடிஷன் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஏன்னா நாட்டோட கம்மியாக இருக்கா? ஆமாம், நாட்டோட கம்மியாக இருக்குது. 9R. ஓகே, நாட் 2 வந்து டிமென்சிட்டி. ஆனால் GT மாஸ்டர் எடிஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில, 5,40,000 வந்துருக்கு. GT மாஸ்டர் அவ்வளோ அதே ப்ராசர் தான், கொஞ்சம் அவ்வளோ பெரிய லீட் இருக்கு. அதே ப்ராசர் தான். இப்போ எப்படி தெரியலையே, மேபி கூலிங்கோட பெட்டராக இருக்குமா தெரியல. இதில் எந்த கூலிங்குமே இல்லை, சாம்சங் எதுவுமே சொல்லலை. ஆமாம், சொல்லலை. அந்த இதில் ஏதோ கிராஃபைட்டு ஏதோ கருமத்துலாம் இருக்குது. ஸோ மேபி அதனால். ஆனால் நாட் 2 டிமென்சிட்டி ஆப்வியஸ்லி பெட்டர். F3GTயும் டிமென்சிட்டி 870 டாப்பில் இருக்குது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் காசு போட்டால் இந்த 37,500க்கு 9R இருக்கு. 9R வந்துடும் கொஞ்சம் காசு போட்டால். கரெக்ட். iQ7 வந்துடும், iQ7 லெஜெண்டே வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காசு. இது ஏன் 5Gக்காக எவ்வளோ காசு ஏற்றிட்டாங்க? சாம்சங்னாலே காஸ்ட்லி தான் ஃபர்ஸ்ட்டு. ஆனால் A52 எவ்வளோ நாள் டீலாக இருந்தது? அதுக்கு இப்போ சிங்கிள் கோர் எங்கே இருக்கு? அதுவும் கீழே இருக்கா? ஆனால் இது F3GTயோட பெட்டராக இருக்கு. ஆனால் ரியல்மி மாஸ்டர் எடிஷன் என்ன பண்ணான்னு தெரியல, இதுவும் கொஞ்சம் எட்ஜ் இருக்கு. அதில் என்ன ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்களா? அந்த தெரியல, ஓவர் கிளாக்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, ஏதோ அட்லீஸ்ட் ஆப்வியஸ்லி வந்து இது நாடு பாரு, நாடு வேலை பண்ணுறாங்களே, மேலே இருக்கு. நாடு நம்ம கிட்ட இருந்தது 12GB வெர்ஷனா? ஆமாம். இது என்ன 8GB-யா? இது ஆனா சிங்கிள் கோர்ல அவ்வளவு டிஃபரன்ஸ் எல்லாமே 8GB தான். மல்டி கோர்ல இதுவும் சரி ஒரு நான் கொஞ்சம் நல்ல 3GT. ஆமா, நாடோட எல்லாம் பெட்டரா இருக்கு. ஓகே. சோ 778ல மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயினா காமிக்குது. பெர்ஃபார்மன்ஸ் GT மாஸ்டர் எடிஷன் அதுவும் பெட்டரா இருக்கு. அது எல்லாமே பீட் பண்ணல. நம்ம இன்னும் மோட்டோ டெஸ்ட் பண்ணல. மோட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். H20 கிடைக்கல, சேலுக்கே ஏதோ பிரச்சனை இருக்கு. ரைட், சரி ஓகே. இதுதான் வந்து சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் கோர்ஸ். கேமிங் எப்படி இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ கேம் லான்ச்சர் டெஸ்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் செக் பண்ணோம். டெம்பரேச்சர் செக் பண்ணலாமா? 100% பேட்டரியில் இருக்கு. 100% ஆயிடுச்சா பேட்டரி? நான் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன். 100% ஆயிடுச்சு. இப்போ 32 இன்டோரில் 32, ஏசியில் 33. ஏசியோட டெம்பரேச்சர் எவ்வளோ? ஏசியோட டெம்பரேச்சர் வந்து 26ல் இருக்கா? ஸோ கொஞ்சம் வார்மாக இருக்குது. சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டில் கிரவுண்ட்ஸ் பார்க்கலாம். சவுண்டு டூவல் ஸ்பீக்கர்ஸா இல்லை சிங்கிளா? டூவல். ஓகே, பரவாயில்லையே. சாம்சங் மிட் ரேஞ்சிலலாம் சிங்கிள் போட மாட்டாங்க. செட்டிங்ஸில் HD அல்ட்ரா HD இல்லை, ஆனால் HDRல அல்ட்ரா செட்டிங்ஸ் இருக்கு. அப்போ ஃப்ரேம் ரேட் நல்லா தான் இருக்கும். ஓகே, ரீடர்ஸ் மோடில் பண்ணலாம். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take frequent breaks
and play ஃப்ரேம் ரேட் responsibly. காட்டாதுல்ல ஃப்ரேமே காட்டாது. சாம்சங்கில் அந்த ஃபீச்சர் இல்லை இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வேற போயிடலாம். சரி இப்போ இந்த கேம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸ்லைட்லாம் பண்ணுறாங்க. ஓகே கேம்பிங்லாம் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல நம்ம டீம் என் டீமேட்ஸ் நல்லா இருக்கே. பாட் மாதிரி இருக்கான். சாக மாட்டேங்கிறான். என்னது இது? ஏன் யார் அவனா அவ்வளோ சுட்டுட்டு இப்போதான் இங்கே ஓடணும் ஒருத்தாங்க. 2 பேர் ஓடணும்ல. அது இருக்காங்க. என்னையா பாட் மாதிரி ஏதோ வருது தெரியலையே. பாப்பா என்ன சீக்கிரம் முடிஞ்சிடும் போலையே. அங்கே பாரு அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். எவனோ போயிட்டான்னு நினைக்கிறேன் மேட்ச் விட்டு. அங்கேயே இருக்கலாம். ஸ்பான் ஆகும் அப்புறம் அங்கேயே நிற்கிறான் பாரு. ஆமாம் ஆமாம் பின்னாடி பண்ணுறான். ஐயோ டேய் ஃபர்ஸ்ட்டு ஐயோ என்னடா ஓடிட்டே இருக்கான். ஆமா எனிமி டீம்ல எங்க போறாங்க. ஐயோ நான் யாருமே சொல்ல இந்த மேட்ச்ல 7 6 பேர் மட்டும் சரி 7 people 38 39 அவ்வளோதான் முடிஞ்சது அவ்வளோதான். சைத்தமா 36 38 ஓ ஹீட் ஆகுது 38. ஓகே 38 தான் மேக்ஸிமம். பேக்ல அவ்வளோ தோணல. 40 போச்சா 41. ஆனால் இதுலயே கையில் தொடும்போது அவ்வளோ ஹீட் ஆகல மாதிரி. பிளாஸ்டிக் பேக்னால தெரியல. 41 போயிடுச்சு அதுக்குள்ள. இந்த கேம் எத்தனை %? 99ல இருக்கு. 1% தான். எவ்வளோ எம்ஏஹெச் பேட்டரி? 4500. பரவாயில்லையே 4500 எம்ஏஹெச் பேட்டரிக்கு 1% தான் காமிச்சுன்னா சரி. கால் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபோன் ஹீட் ஆகுது ஆனால் தொடும்போதெல்லாம் கொஞ்சம் கூலாக தான் இருக்குது. Settings. ஹை மேக்ஸில் போட்டலாம். அப்போ ஹை கிராஃபிக்ஸில் குறையும். சரி வேணா மேக்ஸ் இது போடலாமே. ஓகே மல்டி பிளேயரு வேணாம் மாற்றிறேன். அது எனக்கு மேட்ச் கிடைக்குமா? அப்பா மேட்ச் கிடைச்சிது. இதுக்கு அது கூட கிடைக்கல. ஐயோ இந்த மேப்பா ரொம்ப பெரிய மேப். இது எங்கே போகிறது? ஐயோ மேப்பே தெரியாது. வேற மேப் அது. ஆமாம் ஆமாம் புது மேப். இது புது மேப்னா டேய் எங்கடா போகிறது? கீழே போகணும். ஃபுல்லாக இண்டோராக இருக்குது. இல்லை எங்கே இருக்கு? பெரிய மேப் தான் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய மேப்பு. எங்கேருந்து போடுறாங்க? சவுண்ட் மட்டும் கிரெனேட்னு வருது. ஆனால் ஆளை காணும்.
இதை பண்ணுறேன். இன்னும் சுட்டுறான். ஐயோ லாஸ்ட் லீடா சமக்கு 17. ஆமாம், ரெண்டு பேர் போட்டுட்டேன். ஓகே, பயங்கரமாக ஆகுங்க கேமிங்ஸ். எங்கேயும் அடிக்கிறாங்கன்னு தெரியல. நல்லா இருக்கு. மேலேங்களா இல்லை சைட்டா? அது தெரியல நாட்டில். Heads up, team. Enemy UAV spotted. சொல்கிறாங்க இதுதான் சொல்கிறாங்கன்னு தெரியல. நீ போட்டான் சமோசம் உள்ளுக்குள்ளேயே தான் சுற்றுறாங்க போட்டிருக்கு. லாஸ்ட் லீடா நம்ம ஆளுங்க போட்டான். 37 லீடு. கமான். யூஏவியா அப்பாடா ஜெயிச்சிட்டேன். ஓகே 37 39 இங்கே 39 41 அவ்வளோதான். 41 தான் இருக்கு. 41 அப்படியே லாக்டா இருக்குல்ல, அதனால போல. இதெல்லாம் கம்மி இங்கே பண்ணி 41. ஓகே அது ஹீட்டாகிற கேமு. ஹீட்டர் கேமு. கென்ஷின் இம்பேக்ட் இது வருமா 60 ஃப்ரேம் ரேட்டிங்? சான்சஸ் இருக்கு, ஆனால் அந்த ஹையர் செட்டிங்கில் போடலாம்ல. 778லாம் தாராளமாக போடலாமா? ஹீட்டு தான் ஆகும். ஹீட்டு தான் ஆகும். என் கை தான் எரிஞ்சு போகுது. அவ்வளோ பிளாஸ்டிக் தானே. சைட் ரேல்ஸ் மெட்டீரியல் இல்லையா? அதுவும் பிளாஸ்டிக்கா? எல்லாமே அதான் வார்மே ஆகும். ஒரு வார்ம் ஃபீலிங் தான் வருது. ஹீட் ஒரு ஹாட் ஃபீலிங்காக ஒன்றுமே வரல. மெட்டல்னா இந்த நேரத்துக்கு பயங்கரமாக தெரிஞ்சிருக்கும். 41 டிகிரிஸ்லாம் பயங்கரமாக தெரியும் மெட்டலில். எவ்வளோ ஃபர்ஸ்ட் லோட் ஆயிடுச்சு? UFS 2.1 இல்லையா? ஏய் இந்த லோ ஸ்க்ரீன் வேறு. அது இது ஆல்வேஸ் ஸ்லோவாக இருக்கும். எந்த ஃபோனில் போட்டாலும் ஸ்லோவாக இருக்கும். வந்துடுச்சு செட்டிங்ஸு. லோவில் இருக்கா? டிச்சோ ஹையஸ்ட்லலாம் போட்டால் பாவம். 60 லாக் தெரியுதா? தெரியல ஆக்சுவலி. ஓரளவுக்கு ஓகே தான் இருக்கு. ஹீட் தெரியுதா? 2 மினிட்ஸ் கொடுங்க ஆகும். ஹெல்த் வேறு லோவாக இருக்கா? ஏன் ஆர்மரு செம்மையாக தடுக்கிறாங்களா? அவனே சொல்கிறானா? எனக்கு ஹெல்த் இல்லையே, நான் சாக போகிறேன். செத்தாச்சு. வேறு யாரோ ஒருத்தாங்க. கொஞ்சம் ஸ்டேட்டஸ் தெரியுது இந்த ஹையில் போடும்போது. அப்பப்போ ஸ்டேட்டஸ் தெரியுது.
ஆச்சு ஏதாவது ஃபீலிங் இருக்கா ஹீட்டு? அவ்வளோ பேட்டரி எவ்வளோ இருந்துச்சு? 97 இருக்கு. சுத்தமாக ரொம்ப கம்மியாக தான் குறையுதுல்ல? ரொம்ப செம கரெக்டாக செம கண்ட்ரோலில் இருக்கு இப்போ. இந்த கேமில் நிறைய குறையுமா இருக்கு சான்சஸ் இருக்கு. ஆமாம் எதுக்கு அவன் சும்மா தானே இருந்தான், அவனே கேட்டு விட்டேன். அதை கேட்கக்கூடாது. பாரு அங்கே ஒருத்தன். இது என்னது பவரா? ஏதோ ஸ்பெஷல் அபிலிட்டி பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் ஸ்டேட்டஸ் தெரியுதா அவ்வளோ இது கிராஃபிக்ஸ் அவ்வளோ போடும்போது இதனும் போட்டு ஓகே டெம்பரேச்சர் செக் பண்ணலாமா? ஃபார்ட்டி டூ தானா? பரவாயில்லையே. அங்கே தான் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் போகும் மேக்ஸிமம். பின்னாடி 42 40 பரவாயில்ல. 42 தான் மேக்ஸிமம். 42 ஓகே. 43 இடத்துல போச்சு. ஓகே இதான் வந்து A52s 5G Snapdragon 778G. அதோட கேமிங் பெஞ்ச்மார்க்ஸ் அண்ட் கேமிங் எப்படி இருந்துச்சு? ஜிடி மாஸ்டர் எடிஷனோட பெட்டராக இருந்துச்சா? ப்ரைஸும் அதிகம் தான், ஆனால் Snapdragon 870 இதோட ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும். காசும் கொஞ்சம் கம்மி. நிறைய பேர் வந்து என்ன சாம்சங்னால ப்ரைஸ் அதிகமாக வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அதுக்கும் சியூச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க.